ஆப்கி அதாலத்தில் பாகிஸ்தான் படங்களின் சூப்பர் ஸ்டார் மீரா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தெரிந்தே கான்ட்ரவர்சிஸை உருவாக்குகிறார். மீரா மேடம், கான்ட்ரவர்சிஸ்னு சொன்னாலே மீரா எங்கெல்லாம் போறாங்களோ அங்க கான்ட்ரவர்சிஸ் வரும்னு சொல்றாங்க. ஹிந்தி படத்துல ஒரு பாட்டு இருந்ததுல்ல, நான் எங்கே போனாலும் பின்னாடி நீ வருவாயின்னு. அதே மாதிரி கான்ட்ரவர்சிஸும் உங்க பின்னாடியே வந்துருது. மைண்ட் பண்ணாதீங்க, கான்ட்ரவர்சினாலே உங்கள மாதிரி ஆளுங்க தான் கிரியேட் பண்றாங்க. எங்கள மாதிரி ஆளுங்களா? நான் கிரியேட் பண்ண மாட்டேன். நான் என் வேலைய மட்டும்தான் செய்வேன். என்னுடைய முழு கான்சென்ட்ரேஷன் என்னோட வேலையில மட்டும்தான் இருக்கும். சோ பிரஸ், மீடியா இவங்களுக்கு தான் கான்ட்ரவர்சியோட சம்பந்தம் இருக்கு. இதுல எனக்கு எதுவும் இல்ல. இது உண்மையா? பாகிஸ்தான்ல படம் பண்ணிக்கிட்டே நீங்க இந்தியாவுக்கு படம் நடிக்க வந்துட்டீங்க, மகேஷ் பட் படத்துல. ஆமா, இது பாகிஸ்தான்ல ரொம்ப பெரிய நியூஸ் தான். இது உண்மை. பிகாஸ் சல்மா ஆகா அப்புறம் ஜேபா பக்தியார்ஜி இந்தியால வேலை பார்த்தப்போ அவங்களுக்கு பிரிட்டிஷ் நேஷனாலிட்டி இருந்தது. அவங்களுக்கு பாகிஸ்தானோட கனெக்டிவிட்டி இல்ல. ஆனா என்கிட்ட இருக்கிற பாஸ்போர்ட் பாகிஸ்தானோட பாஸ்போர்ட். நான் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பொண்ணு. சோ அதனால மேபி இந்த விஷயத்த பிகாஸ் ஆஃப்டர் 56 இயர்ஸ் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் இந்தியால இருந்து வர நியூஸ் பேப்பர்ஸ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். நிறைய டைரக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்தியா பாகிஸ்தான் கோ ப்ரொடக்ஷன் பண்ணி படம் எடுக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு. அதாவது 56 இயர்ஸ் பேச்சுவார்த்தை நடந்தது தவிர பிராக்டிக்கலா எதுவுமே நடக்கல. ஃபைனலி மகேஷ் ஜி இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு வந்தாரு. காரா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நான் அங்கதான் மகேஷ் ஜிய முதல் முறையா சந்திச்சேன். அவர் சொன்னாரு, பாகிஸ்தான் கூட கோ ப்ரொடக்ஷன் பண்ண நினைக்கிறோன்னு. அந்த ப்ரொடக்ஷன்ல நீங்க ஒரு பார்ட்டா இருக்கணும்னு சொன்னாரு. எங்க படத்துல நீங்க ஒர்க் பண்ணணும்னு சொன்னாரு. சோ நான் நினைச்சேன் இதெல்லாம் வெறும் பேச்சு மட்டும்தான்னு, அப்படி எதுவும் நடக்க போறது இல்லன்னு. ஆனா மத்த பாகிஸ்தானி ஆக்ட்ரஸும் இங்க வந்திருந்தாங்க. ஜேபா பக்தியார் வந்தாங்க, சல்மா ஆகா வந்தாங்க. அவங்கள சுத்தி எந்த கான்ட்ரவர்சியும் ஏற்படல. ஐ டோன்ட் நோ, யாரும் படத்தோட ஷார்ட்ஸ் பார்க்கல. படத்தோட ப்ரோமோஸ் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது பார்க்காமலேயே எப்படி படத்துல கிஸ்ஸிங் இருக்குன்னு சொல்றாங்கன்னு தெரியல. மீரா பாகிஸ்தானோட ஒரு மிகப்பெரிய ஸ்டார். அவங்க இந்தியாவுக்கு வந்து ஆக்ட் பண்ணா மகேஷ் பட் மாதிரி கான்ட்ரவர்ஷியல் டைரக்டர், கான்ட்ரவர்ஷியல் ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணா கான்ட்ரவர்சி வராம இருக்குமா? உங்க பார்வையில வேணா அப்படி இருக்கலாம். ஆனா உலகம் முழுக்க அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. மக்கள் அவரை ரொம்ப நேசிக்கிறாங்க. அதுவும் முக்கியமா நான் அவரோட நிறைய படங்களை பார்த்திருக்கேன். அர்த், ஜஹம், சடக், ஆம்ஹேன் ரஹி பியார்கி, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அது ஹீஸ் ரொம்ப ரொம்ப சிறந்த மனிதர். அவருக்கு பிரில்லியன்ட் மைண்ட் இருக்கு. அதே மாதிரி அவரை பாகிஸ்தான் மக்கள் ரொம்ப நேசிக்கிறாங்க. அவரை ரொம்ப பிடிக்கும், அவரை ரொம்ப விரும்புறாங்க. எங்களோட பிரஸ் ஆகட்டும், எங்களோட மக்கள் ஆகட்டும், எங்க டைரக்டர்ஸ் அவரோட படங்களை பார்த்து கத்துக்கிறாங்க. படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, படத்தோட ப்ரோமோஸும் ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ளேயே கான்ட்ரவர்சிஸ் ஆரம்பிச்சிடுச்சு. இத நீங்க தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க. நானா? மீடியா கிரியேட் பண்ணிருக்கு. மகேஷ்ஜிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சைலண்டா தான் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணேன். ஃபைனலி படம் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே பாப்பீங்க. மீரா மேடம், அதாவது ஒரு பாகிஸ்தானி ஆக்ட்ரஸ் இந்தியன் படத்துல இந்த கிஸ்ஸிங் சீன் கொடுத்தா கான்ட்ரவர்சி ஆகதானே செய்யும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே அடிப்படை இல்லாதது. மகேஷ் பட்டோட படத்துல எந்த வல்கர் சீன்ஸுமே கிடையாது. இந்த விஷயத்தை வச்சுதான் கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. குறிப்பா பாகிஸ்தான் பிரஸ்லயும் இதுதான் ஆச்சு. அதாவது ஒரு பாகிஸ்தானி ஆக்ட்ரஸ் இந்தியாவுக்கு போய் ஒரு ஹிந்து ஸ்டார படத்துல கிஸ் பண்றாங்கன்னு. நீங்க படம் பாத்தீங்களா? இன்னும் ரிலீஸே ஆகலையே, நான் எப்படி பார்க்க முடியும்? சரி, அப்ப முதல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க படமே பார்க்கல, அப்புறம் எப்படி படத்துக்குள்ள ஒரு கிஸ்ஸிங் சீன் இருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க என்ன கேரண்டி தரீங்க? இல்ல, அந்த மாதிரி சீன் இருக்கா இல்லையான்னு நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். பிகாஸ் நீங்க பேசுறீங்க, மீடியா சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க படத்துக்குள்ள இப்படி ஒரு சீன் இருக்குன்னு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, அதை யாரு பாத்திருக்கான்னு. எனக்கு ஸ்கிரீன்ல அதுக்கான ப்ரூஃப் இருக்கான முதல்ல காட்டுங்க. நான் அதை பார்க்க விரும்புறேன். மீரா மேடம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புகை ஆரம்பிச்சா கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல தீ இருக்கும்.
இந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இது அதிக அளவுல பாகிஸ்தான் பிரஸ்ல தான் ஆரம்பிச்சது. ஆமா, அவங்க அப்படி நினைச்சது சரிதான். அப்சல்யூட்லி தே ஆர் வெரி ரைட். ஏன்னா அவங்க என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க. ஏன்னா நான் அந்த நாட்டை சேர்ந்த பொண்ணு. நான் அந்த நாட்டோட ஸ்டார். இன்னைக்கு நான் என்னவா இருக்கனோ அதுக்கு காரணம் பாகிஸ்தான் தான். இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் பாகிஸ்தான் தான். அது என்னுடைய நாடு, என் தாய் நாடு, அப்புறம் என்னுடைய மதர்லேண்ட். அப்புறம் பாகிஸ்தானோட உறவு என்னைக்குமே முடிஞ்சிராது. ஆனா அவங்க ரொம்ப டச்சி, என் மேல ரொம்ப பொசசிவா இருக்காங்க. அவங்க விரும்புறது என்னன்னா நான் பாகிஸ்தானுக்கு வெளிய நான் வேற எந்த நாட்டுக்காவது போய் வேலை பார்க்கலாம். அதாவது இந்தியாவுல வேலை பார்க்கலாம், ஹாலிவுட்ல போய் வேலை பார்க்கலாம், லண்டன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில போய் வேலை பார்க்கலாம். ஆனா நான் பாகிஸ்தானோட பண்பாட்டை எப்பவும் நினைவுல வச்சுப்பேன், அதையும் எப்பவும் கடைபிடிப்பேன். என்னுடைய பேரண்ட்ஸோட வளர்ப்பு, அவங்க எனக்கு கத்து கொடுத்தது, அத நான் எப்பவுமே பின்பற்றுவேன். அப்போ மகேஷ் சார் கூட வேலை பார்க்கும்போது நீங்க உங்க பண்பாட்டை கடைபிடிச்சீங்களா இல்ல தவறிட்டீங்களா? நான் கண்டிப்பா எங்களுடைய பண்பாட்டை நான் காப்பாத்தியிருக்கேன். நான் ரொம்ப நல்லா வேலை பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலி இன்ஷா அல்லாஹ் மக்கள் அந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அதாவது நாங்க எங்க டீம் சேர்ந்து மகேஷ்ஜி, சோனி ரஸ்தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படத்தை உருவாக்கி இருக்கோம். அந்த படம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆடியன்ஸ்க்கு கிஃப்டா கொடுக்க விரும்புறோம். நட்பின் பேர்ல அதை டெடிகேட் பண்ண விரும்புறோம். அந்த உணர்வுகளோட தான் நாங்க இந்த வேலையவே ஆரம்பிச்சோம். The 56 years. இந்த 56 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனலி ஒரு கோ ப்ரொடக்ஷன் வந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் நீங்க இத சொல்லவே இல்ல. கான்ட்ரவர்சிங்கிற விஷயம் எதுக்காக ஆரம்பிச்சதோ அது அந்த சீன் படத்துல இருக்கா இல்லையா? நம்ம படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பேசலாம். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, கான்ட்ரவர்சி உருவானதுக்கு அப்புறம் பட் சாருக்கு பிரஷர் கொடுத்து அந்த சீனை நீங்க எடுக்க வச்சிட்டீங்களாமே. எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, ஒன் செகண்ட் நான் சொல்றேன். ஐம் சாரி, எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் உருவாக்குறது நீங்க தான். இந்த விஷயத்த நீங்க தான் உருவாக்குறீங்க. நியாயம், கான்ட்ரவர்சியை ஏன் மேல தூக்கி போடுறீங்க? மேடம், இது சரியில்லை. ஆக்சுவலி அதாவது இதுக்கான பதில் நான் இப்ப கொடுக்க விரும்பல. அதாவது நான் பப்ளிக் கிட்டயும் என்னோட ஆடியன்ஸ் கிட்டயும் பாகிஸ்தான் ஆடியன்ஸ் கிட்டயும் அவங்களோட எனக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கு. அவங்க எல்லாருமே என்ன ரொம்பவே நேசிக்கிறாங்க. நானும் அதே மாதிரி அவங்கள ரொம்பவே நேசிக்கிறேன். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதாவது என்ன பத்தி பேசுறதுக்கு, என் நல்லது பத்தி கெட்டது பத்தி பேசுற உரிமை அவங்களுக்கு இருக்கு. சோ நான் இதை ஆடியன்ஸ் கிட்டவே விட்டுறேன். அப்புறம் இந்துஸ்தான் ஆடியன்ஸ் கிட்ட இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க பேசிட்டோம். என்கிட்ட உங்களோட சில பிரஸ் இன்டர்வியூஸ் இருக்கு. அதுல நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒருவேளை கதை டிமாண்ட்ல இருந்தா நான் எந்த மாதிரி ரோலா இருந்தாலும் நடிக்க தயாரா இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது இட்ஸ் a universal truth. Acting means freedom of expression. அதாவது ஆக்டிங்கான அர்த்தம், நான் ஒரு ஆக்ட்ரஸ், எனக்கு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி நான் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிங் பண்ணணும். நான் இங்க நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆனா நீங்க பாகிஸ்தான் படங்கள்ல நடிக்கும்போது அதுல நீங்க இந்த மாதிரி சீன் எக்ஸ்போஷர் பண்ற மாதிரி. ஆமா, நான் கண்டிப்பா பண்ணுவேன். என் படத்துக்கு டிமாண்ட் இருந்தா, என்னுடைய கேரக்டருக்கு டிமாண்ட் இருந்தா, என்னுடைய டைரக்டர் அத விரும்பினா நான் அத கண்டிப்பா நான் பண்ணுவேன் அத. ஆனா சில பேர் நீங்க அத பண்ணக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணா அதுக்கு உங்களோட பதில் என்ன? இது என்னோட வேலை, இது என்னோட பேஷன், இதுதான் என்னுடைய வேலை. என்னோட வேலைக்கு நான் எந்த ஒரு துரோகத்தையும் பண்ண முடியாது. நான் என்னுடைய வேலைய நேர்மையா பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்டிங்க தவிர வேற எதுவுமே தெரியாது. எனக்கு ஆக்டிங் மட்டும்தான் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப நல்லா பதில் சொல்லவும் தெரியுது. அப்படியா?
ஒரு இன்டர்வியூல நீங்க சொல்லிருக்கீங்க, இட் இஸ் மை பாடி, இஃப் ஐ எக்ஸ்போஸ் இட் நோ ஒன் ஷுட் ஹேவ் அ ப்ராப்ளம். ஆ, நீங்க இத சொன்னீங்களா இல்லையா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் ஆக்டிங் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். நான் கேக்குறது என்னன்னா, எதுக்காக இவ்ளோ கான்ட்ரவர்சிஸ்? இவங்க பின்னாடி மட்டும் ஏன் இவ்ளோ தீவிரமா இருக்காங்க? இது வந்து நார்மலி இங்க இருக்கிற பாலிவுட் ஆக்ட்ரஸஸ்க்கும் இந்த மாதிரிலாம் நடக்கும். பட் வை ஹர் யூனோ? கான்ட்ரோவர்சிஸ் அதிகமா கிரியேட் ஆனதுக்கு காரணம் பாகிஸ்தான் பிரஸ் திரும்ப திரும்ப கிஸ்ஸிங் இஸ்லாமுக்கு எதிரானதுன்னு எழுதுனாங்க. படத்துல கிளாமர்ல ரிலீஜியன் வந்துருச்சுன்னா கான்ட்ரோவர்சிஸ் அதிகமாயிடும். ஆமா, கண்டிப்பா சரியா சொன்னீங்க. நீங்களும் சரியா தான் சொன்னீங்க. பிகாஸ் பாகிஸ்தானுங்கிறது ஒரு முஸ்லிம் கண்ட்ரி. அங்க முஸ்லிம்ஸ் வாழுறாங்க. இட்ஸ் அன் இஸ்லாமிக் கண்ட்ரி. அதனால அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ வெரி பிக் திங். அவங்க ஒருபோதும் இந்த விஷயத்துல தலகுனிய மாட்டாங்க. அவங்க கிஸ் எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. இப்போ எங்க படங்கள்ல இப்பெல்லாம் ஐட்டம் நம்பர்ஸ் வருது. ம்ஹும். ம். நீங்க பாத்திருக்கலாம், காட்டா லகா மாதிரியான பாடல்கள். ஆமா, இதெல்லாம் பாகிஸ்தான் படங்கள்ல அலோ பண்ண மாட்டாங்கல்ல? நாங்க புர்கா போட்டுக்கிட்டு படங்களை பண்ண மாட்டோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போடுவோம். எக்ஸ்போசிங்கும் இருக்கு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நான் இந்தியாவுக்கு வந்து வேலை பார்த்தேன். அண்ட் முதல் தடவை வேலை பார்த்திருக்கேன். ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இன்செக்யூரிட்டி இருக்கு, நாங்க எங்க இந்தியாக்கே ஷிஃப்ட் ஆயிடுவோன்னு. சில சமயங்கள்ல கான்ட்ரோவர்சிஸ் வந்து நீங்க கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்ல தான் கிரியேட் ஆகுது. இது February 24, 2005. ம்ஹும். அப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கீங்க. அதுல நீங்க ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க, வாட் இஸ் ராங் இன் கிவிங் எ கிஸ்ஸிங் சீன்? இல்ல, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. நீங்க சொல்லாமையே நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணிடுறாங்களா? ஐ டோன்ட் நோ, நான் அப்படி எதுவுமே சொல்லல. நீங்க எப்பவும் இப்படிதானா, இல்ல இங்க வந்துதான் இப்படி இருக்கீங்க? மீரா மேடம் சொல்லுங்க, படத்துல வந்து கிஸ் பண்றது, அந்த மாதிரி சீன்ல நடிக்கிறது இஸ்லாமுக்கு எதிரானதுன்னு நம்புறீங்களா? ஆ, ஆமா, கண்டிப்பா. நான் அதை ஒத்துக்கிறேன். இஸ்லாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் எனக்கும் இஸ்லாமோட தொடர்பு இருக்கு. நாங்க வந்து சையத் சியா ஃபேமிலி. ஸோ என்னுடைய பேரண்ட்ஸ் கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க நான் ஸ்கிரீன் முன்னாடியே கிஸ் பண்றது. இஸ்லாம்ல ஆக்டிங் கூட பாவமா தான் பார்க்கப்படுது. நீங்க ஒரு பாவம் பண்ணும்போது இன்னொரு பாவத்தையும் பண்ணிடுங்க. பாருங்க, வேலையையும் மதத்தையும் நீங்க ஒன்னா மிக்ஸ் பண்ணாதீங்க. என்னுடைய வேலை தான் என்னோட இபாதத். நான் என்னுடைய வேலைய ஒரு இபாதத் மாதிரி தான் பண்ணுவேன். சோ ப்ளீஸ் பெட்டர் நீங்க இதை மிக்ஸ் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். நீங்க அந்த கிஸ்ஸின் பண்ணியிருந்தா அந்த தப்பை நீங்க ஒத்துக்குங்க. பாகிஸ்தானி சொன்ன பைத்தியம் இல்ல திரும்ப திரும்ப சொல்றதுக்கு. உங்களால தவறு நடந்துருச்சு மேடம். ப்ளீஸ் அதை நீங்க ஒத்துக்குங்க. நீங்க பேசுறத கேட்கும்போது சல்மான் கான் பேசுற மாதிரியே இருக்கு. உங்களுடைய ரெசிம்பிளன்ஸ் அவர் மாதிரியே இருக்கு. சோ நான் செய்யாத தப்புக்கு நான் ஏன் ஒத்துக்கணும்? ஐ டிட் நத்திங் ராங். பாகிஸ்தான்ல இப்படி கான்ட்ரோவர்சிஸ உருவாக்குறவங்க இருக்காங்க. நீங்க நீங்க தான் அதை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ. இது அங்க நியூஸ் பேப்பர்ல வந்துடுச்சுன்னா வரட்டும், விடுங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகமே பார்க்க போகுது. இந்தியாவிலேயே எல்லாருமே பாப்பாங்க. என்னோட ஆடியன்ஸ் பாப்பாங்க. அதோட பாகிஸ்தான்லயும் எல்லாரும் பாப்பாங்க. உங்க படம் சூப்பர் ஹிட் ஆகணும்னு நாங்க எல்லாரும் மனசார வேண்டிக்கிறோம். கண்டிப்பா வேண்டிக்கோங்க. அண்ட் இந்தியால இது என்னோட முதல் படம் மகேஷ்ஜியோட. அண்ட் இந்தியா மக்கள் என்ன முதல் தடவையா ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க போறாங்க. அண்ட் இன்ஷா அல்லாஹ் அவங்களும் நேசிப்பாங்க, பாகிஸ்தான்ல நேசிக்கிற மாதிரி.